Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு மசாலா பவுடர். கரெக்டான ரேஷியோவில் பொருளை சேர்த்து மசாலா பவுடர் அரைச்சி பிரியாணி செஞ்சு பாருங்க. வீடே கமகமன் மணக்கும், அதே சமயத்தில் சுவையாகவும் இருக்கும். இந்த மசாலா பவுடர் பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ரெசிபிலையும் நம்ம சேர்க்கலாம். அது எந்த அளவில் சேர்க்கணுன்றது உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 50 கிராம் பட்டையை சேர்த்துக்கோங்க. 25 கிராம் ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. கிராம்பு 25 கிராம் சேர்த்துக்கோங்க. கிராம்பு சேர்க்கும் போது அந்த பூ மொட்டோடு இருக்குதான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு காம்பு பகுதியில் கம்மியான ஃப்ளேவர் கிடைக்கும், மொட்டு பகுதியில் அதிகமான ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் காம்பும் மொட்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி கிராம்பை சேர்த்தா தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் சம அளவில் கிடைக்கும். 25 கிராம் கிராம்பை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி சிறுந்தீயில் வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த பொருள் சூடாகிற அளவுக்கு வறுத்து விட்டால் போதும். நல்ல வெயில் இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வெயில் இல்லாத போது இந்த மாதிரி அடுப்பில் ஒரு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்த பொருள்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது மிக்சியை விட்டு விட்டு அரைங்க. ஒரே ஸ்பீடில் அரைச்சோன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க பவுடர் சூடாகி வேர்வை விட ஆரம்பிச்சிடும். அதனால் விட்டு விட்டு அரைங்க. நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த பவுடரை நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ, ஆனால் மூடி நல்லா டைட்டாக இருக்கணும். மசாலா பவுடர் சேர்க்குற அளவு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிலோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா 1லேருந்து 1½ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவே வெஜ் பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3/4 ஸ்பூன், அதாவது அரை ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வச்சு ஒரு குழம்பு, கிரேவி இல்லை சுக்கா அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவே சிக்கன் வச்சு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா புலாவ், கீ ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்வோம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வறுக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவே பொரியல் ஐட்டமாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.